பீர்பால் பத்தி தெரியல. அக்பர் பீர்பால் கதைகள் படிச்சிருக்கீங்களா? பீர்பால் வந்து ரொம்ப மதியூகம் மிக்க ஒரு அமைச்சர். அவர் அக்பர் அவையில இருந்தவர். அவரை பத்தி உலகம் முழுக்க பேரு புகழ் அவருக்கு. ஆனா பக்கத்து நாட்டு ராஜாலாம் என்ன சொல்றாங்க, இந்த பீர்பால் ரொம்ப அறிவாளின்னு ஊர் பூரா சொல்லிக்கிறாங்க, உலகம் பூரா சொல்றாங்க. நம்ம அரசவை கூப்பிட்டு அதனால செக் பண்ணி பார்க்கணும், உண்மையிலேயே அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அரேபிய நாட்டில இருந்து ஒரு ஓலை அனுப்புவாங்க அக்பருக்கு. இந்த மாதிரி உங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பீர்பாலை எல்லாரும் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்றாங்க. அவர் உண்மையிலேயே அறிவாளி தானா? அறிவாளினா எப்படி இருப்பார் ஒருத்தர்? அவரை நாங்க செக் பண்ணணும்னு விரும்புறோம், எங்க நாட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னா பீர்பாலுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒருத்தனை அரேபிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பார்க்கணும், அறிவாளி தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலை கூப்பிட்டு சொல்லுவாரு, நீங்க போய் அரேபிய நாட்டு மன்னரை பார்த்துட்டு வந்துருங்க, அவர் உங்களை பார்க்க விரும்புறாரு அப்படின்னா பீர்பால் வந்து பயந்துருவார். நான் எதுக்கு இங்கே போகணும் அப்படின்னு கேட்பாரு. இல்லை இல்லை நீங்கள் போங்க, நீங்கள் அறிவாளின்னு உலகம் பூரா நம்புறாங்க அப்படின்னா. இல்லை இல்லை அவங்க எதுக்கு என்னை பரிசோதிக்கணும், நீங்கள் என்னை வந்து அறிவாளின்னு ஒத்துக்கிட்டா போதாதாம்பாரு. நான் உங்களை அறிவாளின்னு ஒத்துக்கிறதே அவங்க சொன்னது மூலியமாக தான் ஒத்துக்க முடியும். அதனால நீங்கள் போய் அந்த பரீட்சையில் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிடுவார். பீர்பாலுக்கு ஒரு வழியே கிடையாது. அமைச்சர் சொன்ன உடனே கையில் கொஞ்சோண்டு அரேபிய நாட்டுக்கு தேவையான பரிசு பொருள்கள் எல்லாம் அக்பர் கொடுப்பாரு. அதை எடுத்துகிட்டு காடு மலையெல்லாம் கடந்து குதிரை ஒட்டகம் யானை எல்லாத்தையும் கடந்து அவர் சேர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆகிடும். கையில் அந்த பரிசு பொருளாக எடுத்துகிட்டு போய் அந்த அரேபிய தேசத்துக்கு போயிடுவார். அரேபிய தேசத்துக்கு போன உடனே போய் வாயில் கப்பல்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி பீர்பால் நான் வந்திருக்கேன், அக்பர் என்னை அமைச்சிருக்காரு, உங்கள் நாட்டு அரசர் வந்து என்னை சந்திக்கணும்னு விரும்புகிறாரா, நான் அறிவாளியானு சோதிக்கணும்னு விரும்புகிறாரான், நான் வந்திருக்கேன்னு போய் சொல்பாம்பார். அவன் போய் வாயில் கப்பல் போய் சொல்லுவான். அப்படியா சரி வர சொல்லு அப்படின்னு சொன்னோடனே இப்போ அரசவைக்குள்ளே பீர்பாலை அனுப்புவாங்க. அரசவைக்குள்ளே பீர்பால் வந்த உடனே இதே மாதிரி ஒரு 4 இருக்கை அங்கே போடப்பட்டிருக்கும். 4 இருக்கையிலும் 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. 4 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே ஆடை அணிந்திருப்பாங்க, அலங்கரிச்சிருப்பாங்க, தலைப்பாகை வச்சிருப்பாங்க, கத்தி வச்சிருப்பாங்க, கால் வச்சிருப்பாங்க, கைகி எல்லாமே அப்படியே இருக்கும். ஒரே மாதிரி 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ இன்னொரு அமைச்சர் வந்து சொல்லுவார், இந்த 4 பேரில் யார் உண்மையான அமைச்சர் என்பதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் அறிவாளி நாங்கள் ஒத்துக்கிறோம். 4 பேருக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த 4 பேரில் யார் உண்மையான அரசர்? அதில் 3 பேர் போலி, ஆனால் ஒரே மாதிரி இருக்காங்க, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. இந்த 4 பேரில் யார் சரியானவர்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் உயிரோட ஊருக்கு திரும்பிடலாம். தப்பான ராஜாட்ட கொண்டு போய் நீங்கள் கொண்டு வந்த பரிசு பொருளை கொடுத்துட்டீங்கன்னா இங்கேயே உங்கள் தலையை சீவிடுவோம், நீங்கள் அறிவாளின்னு சொல்லி ஊர் பூரா ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி, உலகம் பூரா ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் தலையை சீவிடுவோன்னு சொல்கிறாங்க. பீர்பாலுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உண்மையான அறிவாளிக்கு தான் அறிவாளி தான் என்பதை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு, 4 பேரையும் பார்க்குறாரு. சரி எப்படினாலும் நம்மளை கொள்ள தான் போகிறானுங்க அப்படின்னு நினச்சிட்டு எப்படியாவது நமக்கு தெரிந்ததை நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசவை கட்டில் மேலே ஏறி மேடை மேலே ஏறி 4வதுல இருக்கிற கடைசியில் உட்கார்ந்துருக்கிற கையில் கொடுத்துருவார். கடைசியில் இருக்கிற கையில் கொடுத்த உடனே அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லாரும் கைத்தட்டி மகிழ்ந்து சந்தோஷமாக சிரித்து எப்படி கரெக்டான அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு பீர்பால்கிட்ட கேட்பார். அவர் கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்துட்டாரு. 4 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் சரியான நபரை பீர்பால் எப்படி கண்டுபிடித்தார்? இப்படி ஒரு கேள்வி வருதுல்ல. இதே கேள்வி அவர்கிட்ட கேட்டாங்க. அரேபிய அரசர் கேட்டார், நான் தான் ஒரே மாதிரி எல்லாருமே கை கூட அசைக்காமல் அதே மாதிரி வச்சுருந்தோம், காலை கூட அதே மாதிரி வச்சுருந்தோம், தலைப்பாகை கூட ஒரே மாதிரி வடிவமைச்சு வச்சுருந்தோம், ஆடையை கூட ஒரே நேரத்தில் போட்டிருந்தோம், எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டோடனே பீர்பால் சொன்னாரா, இதை தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக உள்வாய்க்கணும். அந்த 4 பேர்களுடைய கண்களையும் நான் உற்று உற்று பார்த்து கொண்டே இருந்தேன். இந்த 4 பேர்கள் கண்ணில் 3 பேர் கண் உங்களையே பார்த்து கொண்டிருந்தது. ஒரு மேடையில் ஒரு அரசவையில் எல்லா கண்களும் எந்தையை நோக்கி பார்க்கிறதோ அந்த கண்ணே அரசனுக்குரிய கண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால நான் அரசனாக இருந்தால் அவனுடைய கண் எப்படி இருக்குங்கிறத என்னுடைய ராஜாக்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன். அதனால் இந்த 3 பேரோட கண்ணு உங்களை பார்த்ததுனால நான் நீங்கள் தான் ராஜான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால் இப்போ என்னென்னா உங்களுடைய கண்கள் எல்லாமும் எதை நோக்கி நகரணும்? ராஜாவை நோக்கி நகரணும்னா உங்கள் கண்களும் ராஜா கண்களாக மாறிடணும் இல்லையா? இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பீர்பால் கதையை ஒரே மாதிரியான விஷயங்களை உங்கள் கண்களை வைத்து புரிந்து கொள்ளலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? அகத்தில் இருக்கிறதா முகத்தில் தெரியும். முகத்தில் தெரியும்னா முகத்தில் ஏனைய இடத்துலலாம் தெரியாது. எங்கே தெரியும்? கண்ணில் தானே தெரியும். அதனால கண்கள் வந்து ரொம்பவும் ஸ்பெஷலானது. அதனால தான் நான் மனத்துக்கண் அப்படிங்கிற திருக்குறளை சொல்லிட்டேன்.
இந்த மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற நிகழ்வுக்கு வந்ததுக்கு பிறகு, போனதுக்கு பிறகு, நீ வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எதுக்கு இந்த கூட்டத்துக்கு நம்மளை கூப்பிட்டாங்க, எதுக்கு நம்ம போய் கலந்துக்கிட்டோம், நம்ம இந்த கூட்டத்திலேருந்து என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். யுகபாரதின்னு ஒருத்தர் வந்தார், சினிமா பாட்டெலாம் எழுதுறவர். அவர் வந்து 1 மணி நேரம் பேசினார். என்ன பேசினார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? எதை சொல்கிறீங்களோ சொல்லலையோ, நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரே ஒரு பாட்டை நீங்கள் சொல்லணும். உங்கள் வாழ்க்கை முழுக்க தேவையான ஒரு பாட்டு இது. இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான பாட்டு அது. இந்த அரங்கத்துக்குள் நீங்கள் வந்து அமர்ந்திருப்பதற்கான அடிப்படையும் அந்த பாட்டு தான். உங்கள் கைபேசியிலோ அல்லது கையில் வைத்திருக்க குறிப்பேட்டிலோ இந்த பாட்டை நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இல்லை, நான் நம்பர் சொல்லிடுறேன், நீங்கள் அப்புறமா போய் எழுதிக்கங்க. புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இந்த ஒரு பாட்டு வந்து உங்களுடைய வரலாற்றை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய மரபை, உங்களுடைய பண்பாட்டை, உங்களுடைய தத்துவத்தை, உங்களுடைய அரசியலை எல்லாமும் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. இது இன்னைக்கு மட்டும் படிச்சுட்டு போக பாட்டு கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் எந்த உச்சத்திற்கு போனாலும் இந்த பாட்டு உங்களுக்கு பயன்படும். தமிழில் வேறு எதுவுமே படிக்க வேணாமா சார்னா நான் சொல்கிறேன், வேறு எதுவுமே படிக்க வேணாம், இந்த ஒரு பாட்டை மட்டும் படிச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு பாட்டு. இந்த மாபெரும் தமிழ் கனவு என்கிற நிகழ்வுக்கு மிக பொருத்தமான, மிக சரியான, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய 1500 மாணவர்களும் வாழ்க்கையில் உதடுகளில் சொல்ல வேண்டிய ஒரு பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின பாட்டு. புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அது நல்லா கேட்டுக்கங்க. பேர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அவர் என்ன சார் பாட்டு எழுதியிருக்காருன்னா, அந்த ஒரு பாட்டை மட்டும் நான் முழுமையாக சொல்லிடுறேன். நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஒரு பிரிண்ட் அவுட் போட்டோ அல்லது கையில் எழுதியோ உங்கள் கண்ணில் படக்கூடிய இடத்தில் இந்த காகிதத்தை ஒட்டி வச்சுருக்கேன், இந்த பாட்டை ஒட்டி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த கவிதையை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்குள் ஒரு உத்வேகம் ஏற்படும், உங்களுக்குள் ஒரு உற்சாகம் ஏற்படும், உங்கள் வாழ்வில் உயர்வதற்கான சக்தியை இந்த பாட்டு கொடுக்கும். என்ன சார் அந்த பாட்டு இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நான் அந்த பாட்டு முழுமையாக சொல்லிடுறேன். இந்த ஒரு பாட்டை மட்டும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும், உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே, பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே, அவன் கண் படுமே. இந்த கண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன சார் அந்த பாட்டு? உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனையாது கற்கை நன்றே. ஒன்றும் புரியலையே சார் அப்படின்னா அந்த பாட்டு முழுமையாக நான் விளக்கம் சொல்லிடுவேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாட்டை நீங்கள் நான் தயவு செய்துன்னு எந்த மேடையிலும் கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஆனாலும் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய உயரத்திற்காகவும் உங்களுடைய வெற்றிக்காகவும் நான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த பாட்டை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அது என்ன சொல்லுது சார் அந்த பாட்டில் அப்படின்னா, உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே அப்படின்னா, கடனை உடனே வாங்கியாவது, எப்படியாவது கஷ்டப்பட்டாவது, நகை நட்டை அடகு வச்சாவது படிச்சுக்க அப்படின்னு சொல்கிறார். எக்ஸாம் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்தையும் எவ்வளோ சிரமப்பட்டாவது கட்டி படிச்சுக்க அப்படிங்கிறதான். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே. ஓகே, ரைட்டு சார். அடுத்தது, பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். அது என்ன சார்? ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சியோ அக்காவோ அண்ணனோ இருந்தால் உங்கள் அம்மாட்ட போய் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. என்ன கேட்பீங்க? உனக்கு என்ன பிடிக்குமா, தங்கச்சியை பிடிக்குமா, என்ன பிடிக்குமா, அக்காவை பிடிக்குமா? அப்படி கேட்டோன்னு உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? உடனே உங்கள் அம்மா ஒரு பொய் வச்சுருப்பாங்க. என்ன பொய் அது? எனக்கு 2 பேரும் 2 கண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உலகத்தின் ஆகச்சிறந்த பொய், மிகச்சிறந்த பொய் அப்படின்னா அதுதான். உண்மையாகவே ஒரு தாய் வந்து, ரகசியமாக கூட நான் சொல்லுகிறேன், உண்மையாகவே ஒரு தாய் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி பார்ப்பதில்லை. பார்க்கவே மாட்டாங்க. சும்மா பார்க்குற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சார் அம்மாவே போய் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்களே போய் இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள், அல்லது இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அல்லது எப்போதாவது ஒரு சமயம் மற்ற குழந்தைய விட நீங்கள் ஒரு 10 மார்க் கூட வாங்கிட்டீங்கன்னா உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? உங்கள் தங்கச்சிக்கிட்டே அண்ணன்ட்ட போய், அந்த பிள்ளையும் தான் இருக்குது ஒன்றை மாதிரியா, பாரு எப்படி மார்க் வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாராட்டிடுவாங்க இல்லையா? அந்த பாராட்டு உங்கள் அண்ணன்ட்டையோ தம்பிகிட்டையோ தங்கச்சிக்கிட்டையோ மட்டும் இருக்காது, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இருக்கும். நீங்கள் ரகசியமாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என் பொண்ணு பிரச்சனை இல்லை நல்லா படிப்பா, என் பையன் பிரச்சனை இல்லை நல்லா படிப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா?
அதை தான் சொன்னார். ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியுங்கிறதுக்கு வேற எதுவுமே அர்த்தம் கிடையாது. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நின்றே பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். அம்மா கிட்டேயே நீங்க நல்லா பேர் வாங்கணும்னா நிச்சயமா நீங்க என்ன பண்ணணும், நல்லா படிச்சே ஆகணும்னு சொல்றாரு. நான் நம்புறேன் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் நல்லா படிச்சதுனால தான் கல்லூரி வரைக்கும் வந்திருக்கீங்கிறதுனால உங்களுக்கு எல்லோருக்கும் உங்க அம்மா மேல, உங்க அம்மாவுக்கு உங்க மேல ஒரு நல்ல பாசமும் பிரியமும் சிறப்பும் இருக்கும். அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வெளியில் இருக்கவங்களுக்காக இதை நம்ம சொல்லணும். அது ரைட். அந்த ரெண்டாவது வரி புரிஞ்சு சார். மூணாவது, ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் இதுதான். என்ன முக்கியமான நோக்கம் அப்படின்னா, ஒருத்தருக்கு பதவிக்கு வர்றது அல்லது வெற்றிக்கு வர்றது, வெற்றி அடைவது, ஒருவருக்கு இருக்கை கொடுக்கறது. அப்படின்னா பொதுவாக காப்பியங்கள்ல என்ன சொல்லியிருக்கு? நீங்க கம்பராமாயணம், மகாபாரதம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேர் இலக்கியங்கள், காப்பியங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மூத்தவங்களுக்கு பதவி கொடுக்கறது. ராமாயணம் என்ன சொல்லுது? ராமருக்கு பதவி கொடுக்காததான் முக்கியமான பிரச்சனை. அவர் தான் மூத்தவர், அவருக்கு கொடுக்கல, அதனால தான் அந்த காப்பியம். மகாபாரதத்திலே அதான். உலகத்தில் சிலப்பதிகாரத்தை தவிர்த்து மற்ற எல்லா காப்பியங்களையும் எடுத்துக்கிட்டா ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? மூத்தவங்களுக்கு பதவி கொடுக்கறது. தமிழ் என்ன சொல்லுது? மூத்தவனுக்கெல்லாம் பதவி கொடுக்கக்கூடாது. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர்ல யார் அறிவாளியோ அவனை பார்த்து பதவி கொடுக்கணும். 100 பேர் பரீட்சை எழுதுறாங்கன்னா அந்த 100 பேர்ல யார் நல்லா எழுதுறாங்களோ அவங்களுக்கு பதவி கொடுக்கணுமே தவிர 100 பேர்ல லாஸ்ட் அட்டம்ப்ட்ல எழுதுறவனுக்கு ஒருத்தர் கூட்டு பதவி கொடுத்துட முடியுமா? இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லாதவங்களுக்காக இந்த அரியர் வச்சிருக்கவனுக்கு லாஸ்ட்ல இதான் கடைசி, அதனால இவர் மூத்தவர், இவருக்கு வந்து வயசு வந்து கொஞ்சம் கூட போயிடுச்சு, அடுத்த தடவை இவர் எக்ஸாம் எழுத முடியாதுங்கிறதுக்காக பதவி கொடுத்துட முடியுமா? வாய்ப்பு கொடுத்துட முடியுமா? கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது தமிழ். ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். அப்படின்னா இந்த கூட்டத்தில் யார் அறிவோடு இருக்கிறானோ அவனை அரசுக்கு பக்கத்திலும் அரசுக்கு வழிகாட்டுகிறவனாகவும் எந்த அரசு வைத்துக் கொள்கிறதோ அந்த அரசே நல்ல அரசு. அறிவுடையோன் ஆறு அரசு, ஆறு அப்படின்னா வழின்னு அர்த்தம். அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். அறிவுடையோன் வழியிலே செல்லணும் அந்த அரசு. இதெல்லாம் ரைட்டுப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில் ஒரு 4 வரி இருக்கு. அந்த 4 வரி தான் இந்த இருக்கையில் நீங்கள் வந்து அமர்ந்திருப்பதற்கான காரணம். படிப்பு வந்து என்ன சொல்லும்? படிப்பு வந்து எப்படியா கஷ்டப்பட்டு படிக்குள்ளே சொல்றாரு, படிச்சாதான் அரசனாக முடியும்னு சொல்றாரு. கடைசியில் என்ன சொல்றாரு? வேற்றுமை கல்வி கற்பின். அது என்ன சார் வேற்றுமை அப்படின்னா பாட்டு படை கடந்து, அது என்ன சார் ஆரியம், அது என்ன சார் திராவிடம், அது என்ன சார் அப்படிங்கிறது எல்லாம் படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இணையம் இருக்கிறது, எதையும் விளக்கமாக நான் சொல்ல வேண்டியது எல்லாவும் அரசியலை உள்ளடக்கி இருப்பதனால் நீங்களே புரிந்து கொண்டு நீங்களே அதில் தெளிவு பெறலாம். ஆனால் அந்த பாட்டில் என்ன சொல்றாரு? வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ள கீழ்ப்பால் ஒருவன் கல்வி மேல் ஒருவனும் அவன் கண் படுமே. கீழே இருக்கிறவன் மேலே போயிட்டா மேலே இருக்கிறவன் என்னவா? கீழே தானே வருவான். இயற்கை நீதியா தானே? கீழே இருக்க சக்கரம் மேலே போச்சுன்னா சக்கரம் வசனம்லாம் வரும் இல்லையா? கல்வி அப்படி ஆக்குமான்னா அப்படி ஆக்காதுன்னு சொல்றாரு. கல்வி கீழே இருக்கிறவன் மேலே இருக்காது. ஏன்னா அவன் கல்வியில தானே, அவன் படிச்சு தானே இருக்கான். அதனால அவனை கீழே இறக்காதான். அது என்ன செய்யுமா? கீழே இருக்கிறவனுக்கு மேலே இருக்கிறவன் சமமாகி விடுவான்னு சொல்றார். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. ஒரு சமத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. படிச்சிருக்கிறவன் கீழே இருக்கிறவன் படிச்சுட்டான்னா மேலே இருக்கிறவனுக்கு சமமாகி விடுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இன்னைக்கு இடஒதுக்கீடு அது இதெல்லாம் பேசுறோம் இல்லையா? அது மொத்தத்தையும் மேலே இருக்கிறவனை கீழே இறக்காது. இடஒதுக்கீடு கீழே இருக்கிறவனை மேலே இருக்கிறவனுக்கு சமமாக்கும். அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்த்துக்கங்க, பாட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு. கல்வியினுடைய ஆக சிறப்பா இந்த கல்வி என்னெல்லாம் தருங்கிற மொத்தத்தையும் இந்த ஒரு பாட்டுக்குள்ள ஒரு 3000-4000 வருடத்திற்கு முன்பே எழுதி வைத்திருக்கிறார் படை நெடுஞ்செழியன். அப்படின்னா அந்த சமூகத்தில், அந்த மரபில், அந்த பண்பாட்டில் பிறந்த நாம் எல்லாம் பெருமிதம் கொண்டு நம்முடைய கைகளை ஒரு முறை அரங்கம் அதில் கைத்தட்டி கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பாட்டை கொடுத்த அந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனை பற்றி நம்ம பெருமிதம் கொள்ளலாம். அந்த பெருமிதம் எல்லாம் எப்படி வருது? சரி சார், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க சார், எல்லாம் படிச்சிருவோம் சார், எல்லாம் ரைட்டு சார்.
இப்போ என்ன சார் இது மூலயமா என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக சினிமா பாட்டுக்குள்ளே இருந்தே இலக்கியத்தை, கலையை படிச்சுக்கலாம். ரொம்ப நான் சிம்பிளாக சின்ன சின்ன கேள்வி கேட்குறேன். நான் எழுதின பாட்டு இருக்கட்டும், மற்ற பாட்டெல்லாமே இருக்கட்டும், கொஞ்சம் கூர்ந்து அந்த பாடல்களெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களானே எனக்கு தெரில. நீங்கள் அப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த கூட மேலே கூட வச்சு பாட்டை பற்றி சொல்கிறேன் நான். இப்போ அந்த கூட மேலே கூட வச்சு பாட்டை வந்து ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வந்து கும்கி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த கம்போசிங் நடக்கிற அன்னைக்கு அந்த கும்கியில் எல்லா பாட்டும் கேட்டிருக்கீங்களா? அந்த இருக்கிற எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன். சொல்லிட்டாலே அவ காதலை, ஐயோ ஆனந்தமே, ஒன்றும் புரியல, இப்படிலாம் சொன்னோட என்ன செய்யணும்? அந்த பாட்டெலாம் கேட்டிருக்கீங்க தானே? எதுக்கு சொல்கிறேன்னா, சும்மா சொற்களை வச்சு சொல்கிறேன். நான் சொல்லே உங்களுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யம் ஏற்படுத்துங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டாலே அவ காதலை இருக்குது, கூட மேலே கூட வச்சு அப்புறம் வருவோம். முதல்ல இந்த பாட்டை பார்ப்போம். சொல்லிட்டாலே அவ காதலை, சொல்லும் போதே சுகந்தால, இதுக்கு மேலே ஒரு சொல் தேவைப்படல, இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை, அவர் சொன்ன சொல்ல வேதும் அதுவே போதும் அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது. அந்த பாட்டை பற்றி அந்த டைரக்டர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், சார் அது வந்து வாயால் சொல்ல மாட்டா சார் லவ் யூன்னு, ஆனால் லவ் மாதிரி சார், ஆனால் லவ் கிடையாது சார் அப்படின்னாரு. எவ்வளோ குழப்பமாக இருக்குது. இப்படி தான் சொன்னார் அவர் சுச்சுவேஷன். நான் கேட்டேன், அது எப்படி சார் அப்படி, அது புரியலையா சார் அப்படின்னா, இல்லை சார், கோமாளி யானைன்னு சொல்லிட்டு ஒரு கும்கி யானைன்னு சொல்லி கோமாளி யானையை கொண்டுட்டு ஊருக்கு போகிறான் சார், பொய் சொல்லிடுறான் சார். ஆனால் அங்கே ஒரு அழகான பொண்ணு இருக்கா சார், அந்த பொண்ணை பார்த்துட்டு இவனுக்கு லவ் வந்துருச்சு சார். ஆனால் இப்போ இந்த யானை வந்து கோமாளி யானை தான், கும்கி யானை இல்லைன்னு தெரிஞ்சுன்னா ஊரில் உள்ளவங்க வெட்டியை கொண்டுருவாங்க சார். ஆனாலும் லவ் இருக்குது சார், அந்த பொய்யை நீட்டிச்சுக்கிட்டே இருக்கான் சார். அந்த சந்தர்ப்பத்தில் யானைனாலே அந்த பொண்ணுக்கு பயம் சார், அந்த யானை மேலே ஏறி உட்கார வச்சிடறான் சார். அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சார் அப்படின்னா, நான் சொன்னேன், யானை மேலே உட்கார வச்சுட்டா யானை மேலே தானே சார் லவ் வரணும், இந்த விக்ரம் பிரபு மேலே ஏன் சார் லவ் வரணும்னு கேட்டேன். சார் அதான் சார் சினிமா, அப்படி தான் சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி எப்படிங்க எழுதணும் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை காதல், அது காதல் இப்போ வரணும் சார் அப்படின்னாரு. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த கும்கி படத்தில் 5 பாட்டு இருக்குல்ல, 5 பாட்டு காதல் பாட்டு மாதிரி தானே இருக்குது. ஆனால் அந்த படத்தில் ஒரு காதல் காட்சி கூட கிடையாது. ஏன்னா அது காதல் படமே கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அது காதல் படம் தானே. நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். படம் பார்த்தா ஒரு லவ் சீன்ஸ் கூட கிடையாது. நான் ஒன்றும் கேட்டேன், என்ன லவ் சீனே இல்லாமல் ஒரு காதல் படம் அப்படின்னா, காதல் படம் இல்லை சார், நான் எடுத்தது யானை படம் சார் அப்படின்னு அவர் சொல்லுவார் அவர். இப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், சார் இது மாதிரி சொன்ன மாதிரி இருக்கணும் சார், சொல்லாத மாதிரி இருக்கணும் சார். சரிங்க எப்படி சொல்வா அப்படின்னு கேட்டோன்னா, சார் அது ஒரு கடவுளின் வார்த்தை சார், என்னால் விளக்க முடியலன்ட்டார். அவர் சொன்னது கடவுளின் வார்த்தை சார், என்னால் விளக்க முடியாது சார், எனக்கு சொல் அப்படின்னு சொன்னோடனே என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ளே இமான் வந்து டியூன் போட்டார். சொல்லிட்டாலே அவ காதலை, நானே தனனானே 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 அவர் போட்டார். நான் உடனே சொல்லிட்டாலே காதலை சொல்லும் போதே கடகடன்னு எழுதி 5 நிமிஷத்தில் அவர்கிட்ட கொடுத்தேன் இந்த லிரிக்கை. அவர் வாங்கி படிக்கும் பொழுது நான் எழுதி கொடுத்த காகிதத்தினுடைய முனை வந்து மடங்கி இருந்துச்சு. முனைனா ஒரு மூலையில் வந்து சொல்லிட்டாலே அவ காதலன்னு இப்படி கொடுக்கும்பொழுது என்ன ஆயிடுச்சு, அந்த காதலைங்கிறது மறைஞ்சிருச்சு. சொல்லிட்டாலே மற்ற சார் சொல்ல எதுவுமே சொல்ல பத்தி சார், சொல்லிட்டா காதல் சொல்லும் போதே சுகம் தாளலை, காதலை விட்டுருங்க. இது போல் ஒரு வார்த்தை கேட்கல, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை எனக்கு தேவைப்படலை, சொன்ன சொல்லே போதும் அதுவே வேதம். எங்கேயாவது லவ் இருக்காதுல? அவர் உடனே இல்லை சார் காதலை இருக்கேன். இல்லை சார் காதலன்னு வார்த்தையாக இருக்குது சார், அது வந்து கொஞ்சம் உணர்வாக வேறு மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் உடனே அவர் சொன்னது பிறகு தான் எனக்கு தோணுச்சு, இந்த மொத்த பாட்டையுமே காதல் எதுவுமே இல்லாமல் வெறும் சொற்களை வைத்து எழுதிடுவோன்னு எழுதினேன் நான். இப்போவே நீங்கள் போய் வீட்டில் போன உடனே அந்த பாட்டை கேட்டு பாருங்கள், அது காதலே இருக்காது அதில். அவர் சொன்னார், சார் இதெல்லாம் பல்லவி எழுதிட்டீங்க சார், சரணம் எப்படி சார் எழுதுவீங்கன்னு கேட்டார். சரணம்னா பாட்டில் இருக்கக்கூடிய 2வது பகுதி இல்லையா? நான் வந்து சார் அதெல்லாம் எழுதிடலாம் சார் அப்படின்னு சொன்னேன். எப்படி அப்படின்னாரு. அதுக்குள்ளேயும் ஒரு டியூன் போட்டார் இமான். சொல்லிட்டாலே காதலை சொல்லும் போதே சுகம் தாரலை இது பண்ணி சொல்லி முடித்தேன். அதுக்கப்புறம் தன்னண்ணே தன்னண்ணா, அப்பா சொன்னால் கேட்கல, அம்மா சொல்ல கேட்கல, 2 பேரும் சொல்லி பார்த்தேன். அதிலே உன்னை பார்த்தேன், நீ சொன்ன சொல்லே போதும் அதுவே வேதம்னு எழுதிட்டேன். சார் ஓகே சார் 2வது சரணம் சார், 2வது சரணம் எழுதிடலாம் சார் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு எவ்வளோ மனசில் இருக்குது. உதட்டுலேருந்து சொன்னால் போயிடும், மனசுலேருந்து சொன்னால் போகாது, நீ சொன்ன சொல்லே போதும் அதுவே வேதம்னு எழுதிட்டேன். மொத்தமுமே அந்த பாட்டு மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா சொற்களை பற்றி தான் இருக்கும். அந்த சொற்களை பற்றி எழுதுவதற்கு நான் வந்து வள்ளுவருடைய சொல்லாண்மையை சொல்வன்மையை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வரிசையாக அதில் 10 இருக்கும் இல்லையா? அந்த 10மே அதில் உள்ள விளக்க உரை தான் அந்த பாட்டில் இருக்கிறது. என்ன சார் சினிமா பாட்டில் எல்லாமா சார் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ போய் நீங்கள் அந்த பாட்டை பாருங்கள், அந்த பாட்டை கேட்டு பாருங்கள், சொற்களை பற்றி மட்டும்தான் அந்த பாட்டு இருக்கும். அதெல்லாம் ரைட்டு சார், அப்படிலாம் இருந்து சினிமாவில் பார்க்கும் பொழுது அது ஒரு காதல் பாட்டு மாதிரி தெரிஞ்சுது சார், நாங்கள் எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்பட்டோமே, அது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, உண்மையிலே நான் சொற்களை பற்றி தான் பாட்டு எழுதினேன். படம் பார்த்த நீங்கள் எல்லாருமே
எல்லா லட்சுமி மேனன்களும் அவங்கவுங்களுடைய விக்ரம் பிரபுவை நினச்சிக்கிட்டதுனாலையும் எல்லா விக்ரம் பிரபுவும் அவங்கவுங்களோட லட்சுமி மேனன் நினச்சிக்கிட்டதுனாலே அந்த பாட்டு கிட்டாச்சே தவிர நான் எழுதுனதுனாலையோ மெட்டமைச்சதுனாலையோ அந்த பாட்டு கிட்டாகல. உண்மையாக யோசிச்சு பாருங்க. அதில் காதல் சீனும் கிடையாது, அந்த பாட்டிலையும் காதல் கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் காதல் பாட்டுன்னு எப்படி கை தட்டினீங்க என்றால் சொற்களுக்கு அவ்வளவு வலு உண்டு.